ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம தீபாவளி அன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான ஃபோன் கால பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபோன் கால் 2 நாடுகளோட பெரிய தலைவருக்கு நடுவுல நடந்திருக்கு. இத நான் பேசும்போதே இந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா, ஒண்ணு வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இன்னொன்னு வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக நரேந்திர மோடிக்கு கால் பண்ணியிருக்காரு. இந்த கால்ல 2 பேருமே வந்து மற்ற விஷயங்கள் பத்தியும் பேசியிருக்காங்க. அது என்ன விஷயம்? அ அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இந்திய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நார்மலா நம்ம ஒரு ஃபோன் கால் பேசுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு பேசுறவங்க இருப்பாங்க, கேட்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேருமே பேசுவாங்க. ஆக மொத்தம் ஒரு ஃபோன் கால் முடிந்த உடனே 2 பேர்கிட்டயும் நீங்க கேட்டீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அது இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பேசணும், அ இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாரி. ஆனா, இந்த ஃபோன் கால்ல கொஞ்சம் வேற மாரி இருக்கு. அமெரிக்க தரப்புல இருந்து, நாங்க இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. இந்திய தரப்புல இருந்து, நாங்க இது மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எது உண்மை? இல்ல ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியல. அப்படி இந்த ஃபோன் கால்ல என்னதான்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, மக்களுக்கும் சரி, உலக வட்டாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் சரி, அவங்களோட பெரிய கேள்வியா இப்ப இருந்துட்டு இருக்கு. சரி, மோடி தரப்புல இருந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சரி, அமெரிக்காவும் சரி, மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள். இதுல வந்து அ டெரரிசத்த வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். இதுக்காக வந்து நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற மாரி தான் நாங்க வந்து முக்கியமா பேசணும் அப்படின்னு சொல்லி, இந்திய தரப்புல இருந்தும், நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட்ல இருந்தும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. இதே டொனால்ட் அ ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் கால்ல மேஜர் கான்வர்சேஷன் வந்து இந்த வர்த்தகம், அதாவது ட்ரேட பத்தி பேசணும். அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆயில் அவர் வந்து அ ரஷ்யன் ஆயில் வாங்குறத வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவ வந்து பலமுறை வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 வாரங்கள்ல மட்டுமே வந்து ஒரு 4 முறை இத வந்து சொல்லியிருக்காரு. அ அதுக்கப்புறம் பாகிஸ்தான பத்தியும் வந்து கான்வர்சேஷன் போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இப்ப இதிலிருந்தே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அ இந்திய தரப்புல இருந்து சொன்னதும், அமெரிக்க தரப்புல இருந்து சொன்னதும் முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. இதுல இந்திய வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான பத்தி எந்தவித பேச்சுவார்த்தையுமே இந்த ஃபோன் கால்ல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்ட வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதிலா வந்து அ ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் பத்தி பேச்சுவார்த்தை இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய இறக்குமதி பண்றத பத்தி இந்தியா வந்து முழுமையா மறுக்கல. இதற்கு இந்தியா சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் வாங்குறது வந்து விலைக்கு ஏற்ற மாரி முடிவெடுக்கப்படும். எங்க வந்து எங்களுக்கு சீப்பா கிடைக்குமோ, அங்க தான் நாங்க வாங்குவோம். அதேபோல உள்நாட்டு பலன் அ அத கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த ஆயில வந்து மேற்கொண்டு வந்து நாங்க வாங்கணுமா, வேணாமா அப்படின்னு சொல்லி அ முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னதான் இவங்க அ கச்சா எண்ணெய வந்து கம்மியான விலைக்கு வாங்குனாலும், அ ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு இந்த பலன் முழுமையா போய் சேரல அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெட்ரோல், டீசல் அ விலையில வந்து எந்த பெரிய ஒரு மாற்றமுமே கிடையாது. நீங்க ரஷ்யன் க்ரூட் ஆயில வந்து அ கம்மியான விலைக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா, அந்த பலன்கள்லாம் யாருக்கு போது அப்படின்னு சொல்லி அ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த ஒரு ஃபோன் கால் இப்போ வந்து பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. இந்த கட்டத்தில இந்த 2 தலைவர்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலேசியால ஒரு மாநாடு நடக்குது. அ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 நாடுகள் பங்கேற்கிறாங்க. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படிங்கிற அ டேக்ல இருக்கிற 10 கண்ட்ரீஸ் வந்து இந்த மாநாட்டுல பங்கேற்பாங்க. இங்க வந்து இந்த 2 தலைவர்கள் நரேந்திர மோடியும், அ டொனால்ட் ட்ரம்பும் சந்திக்க வந்து வாய்ப்பு இருக்கு. இதுல இதோட மேற்கட்டமா ஏதாவது பேசுறாங்களா? இல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இது வந்து உலக அரசியல் தலைவர்களும் வந்து உன்னிப்பா வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல 2 தலைவர்களும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணா, தீபாவளி வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு வச்சிருந்திருக்கலாம். அதுல வந்து வர்த்தகம், ரஷ்ய எண்ணெய், அப்புறம் பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்து கலப்படம் பண்ணி, அ அத வந்து ஒரு பேசும் பொருளாவே மாத்திருக்காங்க. ஆ இது வந்து ஒரு வாழ்த்துக்களுக்காக பண்ண ஃபோன் கால் மாரி தெரியல. இதுக்கு பின்னாடி வேற அ அரசியல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் நெனைக்கிறேன். ஆ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ட்ரம்ப் சொன்னது உண்மையா? இல்ல நம்ம நரேந்திர மோடி சொன்னது உண்மையா? எந்த நாடு வந்து முழுமையா இன்ஃபர்மேஷன குடுக்காம மறைக்கிறாங்க? அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.